இப்போ லைட் ரியாக்ஷன்ஸ்பா. இப்போ லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? லைட் ரியாக்ஷன்ஸ் ஆர் த photochemical phase include light absorption, water splitting and oxygen release and the formation of high energy chemical intermediates ATP and NADPH. அதாவது லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகி நமக்கு ஆக்சிஜனையும் அண்ட் இன்டர்மீடியட் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுதுப்பா, ATP and NADPH. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லைட் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் ஃபோட்டோசிஸ்டம் 1 and 2 வந்து இருக்கும். இப்போ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபோட்டோசிஸ்டம் 1 and 2 அப்படின்னு இருக்கும். ஆல் பிக்மெண்ட்ஸ் ஃபார்ம் எ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். எல்லா பிக்மெண்ட்ஸும் ஒன்றா வந்து பவுண்ட் பண்ணியிருக்கும் ப்ரோட்டீன் கோட்டில், எக்ஸப்ட் வந்து ஒன் மாலிகுல் ஆஃப் பிக்மெண்ட் குளோரோஃபில் ஏ. இந்த குளோரோஃபில் ஏ தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்ட் அஸ் ஏ ரியாக்ஷன் சென்டர். இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ தட் இதை ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது ரியாக்ஷன் சென்டர்னு சொல்லிட்டோம். மற்ற பிக்மெண்ட் மாலிகுல்ஸ்லாம் வந்து ஆண்டனே அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது வந்து லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அந்த ரியாக்ஷன் சென்டருக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஆண்டனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இட் ரிசீவ்ஸ் த லைட் வேவ் லென்த்தை ரிசீவ் பண்ணுது. ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படின்னா என்ன? த ரியாக்ஷன் சென்டர் அப்சர்வ்ஸ் த லைட் அட் 700 நானோமீட்டர். இப்போ இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய வேவ் லென்த்தில் 700 நானோமீட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, அப்போ ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படின்னாலும் P700 அப்படின்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த ரியாக்ஷன் சென்டர் அப்சர்வ்ஸ் அட் 680 நானோமீட்டர். இதே மாதிரி ஃபோட்டோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் 680 நானோமீட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அதை P680 அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லலாம். ரியாக்ஷன் சென்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட், அதாவது விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் 700 அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது ஃபோட்டோசிஸ்டம் 1. விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் 680 நானோமீட்டரை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஃபோட்டோசிஸ்டம் 680, அதாவது ஃபோட்டோசிஸ்டம் 2 ஆர் P680ன்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. when photosystem 2 observes red light of 680 nanometer wavelength, electrons are excited and transferred to an electron acceptor. The electron acceptor passes them to a chain of electron transport system consisting of cytochromes. This movement of electrons is downhill in terms of redox potential scale. The electrons are transferred to the pigments of photosystem 1. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. இப்போ சன்லைட்டில் இருந்து விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் 680 நானோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 2ல் வந்து படும்போது என்ன ஆகும்? இங்கே உள்ள எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுது. அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டர். இந்த எலக்ட்ரான் அக்செப்டர் பார்த்தீங்கன்னா வந்த எலக்ட்ரானை எகெயின் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமாக எங்கே அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு வந்து அனுப்புது. ஓகேவா? இங்கே வந்த எலக்ட்ரானை இங்கே டவுன்ஹில் பண்ணி, அதாவது ஃபோட்டோசிஸ்டம் 2லேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அக்செப்டர் மூலமாக எகெயின் டவுன்ஹில், கீழே இறங்குது இல்லையா, அதை டவுன்ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்ஹில் ஆகி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு வந்து போகுது. அப்போ எலக்ட்ரான் வந்து இது வந்து லாஸ் பண்ணுது இல்லையா, இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 1 வந்து அக்செப்ட் பண்ணதில் அதை ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கே வந்த எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிஸ்டம் 1ஓட ரியாக்ஷன் சென்டரில் இருக்கும்பா. அப்போ சன்லைட்டில் இருந்து விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா 700 நானோமீட்டருக்கு மேலே இங்கே விழும்போது என்ன ஆகும்? ஃபோட்டோசிஸ்டம் 1ல் உள்ள எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் ஆகி எலக்ட்ரான் அக்செப்டருக்கு வந்து போகும்பா. இந்த எலக்ட்ரான் அக்செப்டர் எகெயின் வந்து அந்த எலக்ட்ரானை டவுன்ஹில் பண்ணும்போது என்ன ஆகும்? NADP ப்ளஸை NADPH+ஆக வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அப்படியே எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக போகும்போது எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும்பா. அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி தான் ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து நமக்கு ஒரு ATP அப்படிங்கிற எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இங்கே வந்து எலக்ட்ரானும் ஃபோட்டோசிஸ்டம் 1 வந்து யூஸ் பண்ணிக்கல. இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எகெயின் எலக்ட்ரான் அக்செப்டர் மூலமாக போய் எகெயின் டவுன்ஹில் ஆகி நமக்கு எனர்ஜியை வந்து கொடுத்து NADP ப்ளஸை NADPH+ஆக வந்து ரெடியூஸ் பண்ணுது. அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ATPயும் NADPHம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரல, ஏன்னா ஃபோட்டோசிஸ்டம் 2க்கே வரல, அப்படியே அது எனர்ஜியாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு.
Finally, பார்த்தீங்க அப்படின்னா the transfer of electrons from PS2 to PS1 and finally downhill to NADP is called the Z scheme. இப்போ electrons பார்த்தீங்க அப்படின்னா PS2ல இருந்து uphill போய் again downhill ஆகி again uphill போய் downhill ஆச்சா. அப்போ இதை வந்து ட்ரா பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்படி போய் இருக்கா. அப்போ இது வந்து எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு Z scheme மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா due to zigzag shapeல இருக்கிறதுனால. This shape is formed when all the carriers are placed in a sequence on a redox potential scale. அதாவது எல்லா கேரியர் பார்த்தீங்கன்னா இதே redox potential scaleல இருக்கும்போது நமக்கு Z scheme வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்கப்பா. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகிறது. இப்போ வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இன் PS2 இஸ் லொக்கேட்டட். இப்போ நம்ம வந்து ஒன்று யோசிச்சு பார்க்கலாம்ப்பா. இப்போ சன்லைட்லேருந்து 680 நானோமீட்டர் வந்து இந்த PS2ஓட ரியாக்ஷன் சென்டரில் படும்போது இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோமா? எஸ். இப்போ இங்கேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் இங்கே போய் லாஸ் ஆயிடுச்சு. திருப்பி வந்து கெயின் ஆகலைல. அப்போ அடுத்த சர்க்கிளுக்கு தேவையான எலக்ட்ரான் எங்கே? முதல்ல இந்த எலக்ட்ரானை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். அதாவது வாட்டர் தான் வந்து ஸ்பிளிட் ஆகி நமக்கு 2 எலக்ட்ரான் அண்ட் 2 ஹைட்ரஜன் அண்ட் 1/2 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வாட்டர் ஸ்பிளிட் ஆகி இந்த எலக்ட்ரானை வந்து PS2க்கு வந்து கொடுக்கும். ஸோ இது மூலமாக தான் வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்குப்பா. அதுதான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இன் PS2 இஸ் லொக்கேட்டட் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன். அப்போ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்கு படித்தோம்? என்ன படித்தோம்? பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு படித்தோம். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் PS2 PS1 எல்லாம் இருக்குன்னு நம்ம படித்தோம்ல. இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்டு மெம்பரேன்லப்பா. இப்போ கிரானா அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதாவது காயினாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு, அதில் ஒரு தைலகாய்டு தான் இது. அப்போ இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேனுக்குள்ளே தான் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை வந்து கொடுக்குது. இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேனில் PS2 வந்து இருக்கும். இது மூலமாக எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதான் நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அதை நம்ம ப்ரீஃபாக ஹெமிஆஸ்மோட்டிக்கில் நம்ம படிப்போம்ப்பா. ஓகே. இப்போ வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இன் PS2 இஸ் லொக்கேட்டட் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன். வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து தைலகாய்டு மெம்பரேனோட இன்னர் சைடில் இருக்குது. அது வந்து வாட்டரை ஸ்பிளிட் பண்ணி தான் நமக்கு 4 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 4 எலக்ட்ரான் அண்ட் 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. இப்போ PS2 கேன் சப்ளை எலக்ட்ரான் கண்டினியூஸ்லி பை ரீப்ளேசிங் எலக்ட்ரான் ஃப்ரம் வாட்டர் ஸ்பிளிட். இப்போ இந்த எலக்ட்ரானை வந்து ஒன்ஸ் எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்தராக வந்து அந்த எலக்ட்ரானை ரீப்ளேஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே. thus PS2 provides electrons needed to replace those removed from PS1. இப்போ PS1 மூலமாக ரிமூவ் ஆன அந்த எலக்ட்ரானை இந்த வாட்டர் ஸ்பிளிட் பண்ணுறது மூலமாக PS2 வந்து அதை ரீகெயின் பண்ணிக்குது. ஓகே. the protons are used to reduce NADP to NADPH. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ப்ரோட்டான்ஸ் தான் வந்து அதாவது NADP ப்ளஸ் வந்து எப்படி NADPHஆ மாறுச்சு? இந்த ப்ரோட்டான்ஸ் ஆர் யூஸ்ட். இந்த ப்ரோட்டான்ஸை யூஸ் பண்ணி தான் NADPHஆ வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட் அஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் மூலமாக வந்த எலக்ட்ரானை பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோட்டோ சிஸ்டம் 2 வழியாக கண்டினியூஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரோட்டானை வந்து யூஸ் பண்ணி என்ன ஆகும்? NADP ப்ளஸ் வந்து NADPHஆ ரெடியூஸ் ஆச்சு. அப்போ ஆக்சிஜன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய பை ப்ராடக்டாக வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம முன்னாடியே நம்ம படித்தோம்ப்பா, வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து குளுக்கோஸோ ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் ஆன ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட்லேருந்து வரல, வாட்டர்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னு நம்ம படித்தோம்ல. அதை தான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா photophosphorylation. photophosphorylation என்ன? அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை phosphorylation? phosphorylation என்னப்பா? the synthesis of ATP by cells. ATP வந்து எங்கேருந்து சிந்தசிஸ் ஆகும்னா in mitochondria and in the chloroplast. மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் ATP சிந்தசிஸ் ஆகுதுல, இந்த ப்ராசஸ் தான் phosphorylation அப்படின்னு சொல்லுவாங்க. photophosphorylation அப்படின்னா என்ன? லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ATP சிந்தசிஸ் ஆகிறது. photophosphorylation
phosphorylation is the synthesis of ATP from ADP in chloroplast in the presence of light. Light energy யூஸ் பண்ணி ATP வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து photophosphorylation. அப்போ இந்த photophosphorylation பார்த்திங்கன்னா it occurs in two ways. ரெண்டு வழியில் வந்து நடக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா non-cyclic photophosphorylation, இன்னொன்று வந்து cyclic photophosphorylation அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ non-cyclic photophosphorylation என்ன and cyclic photophosphorylation என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ non-cyclic photophosphorylation அப்படின்னா என்ன? இப்போ non-cyclic photophosphorylation it occurs when two photosystem work in a series. First photosystem 2 and then photosystem 1 through an electron transport chain as seen in Z scheme. Here ATP and NADP H+H+ are synthesis. It is a non-cyclic process because the electrons வந்து lost by PS2 do not come back to it but pass on to NADP. இப்போ பாருங்கப்பா non-cyclic photophosphorylation என்ன? இப்போ Z scheme நம்ம படிச்சோம்ல, அதாவது sunlight படுது, இங்கிருந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆகி இங்க எலக்ட்ரான் அக்செப்டர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா ஃபோட்டோசிஸ்டம் 1ஓட ரியாக்ஷன் சென்டர் இங்கிருந்து எக்ஸ்பெல் ஆகி எகெயின் வந்து NADP+ வந்து NADPH மாறிடுச்சு. அப்போ இங்கிருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 2கே வரவே இல்லைல, அது NADP+ வந்து மாறிடுச்சு, நம்மளுக்கு எனர்ஜியும் கொடுத்துருச்சு. ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் வராமல் நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக வந்து கிடச்சிருச்சு இல்லையா, இதுக்கு பேர் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். அதாவது ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் திருப்பியும் வராமல் நமக்கு ATP வந்து சிந்தசிஸ் ஆயிருச்சு, இதுக்கு பேர் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னா என்ன? இது எங்கே நடக்கும்னா இட் அக்கர்ஸ் இன் ஸ்ட்ரோமா லேமெல்லே வென் ஒன்லி PS1 இஸ் ஃபங்க்ஷனல். அதாவது இது வந்து எந்த இடத்துல நடக்கும்னா ஸ்ட்ரோமா லேமெல்லேயில் வந்து நடக்கும்பா. பிகாஸ் இப்போ ஸ்ட்ரோமா லேமெல்லேனா என்ன? இப்படி கிரானா இருக்கும். எஸ், இந்த கிரானால பார்த்தீங்கன்னா அட்ஜசன் கிரானாவோட தைலகாய்டில் வந்து கனெக்ட் பண்ணுற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரோமா லேமெல்லே. அப்போ ஸ்ட்ரோமா லேமெல்லேயில் பார்த்தீங்கன்னா ஒன்லி PS1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இருக்கும், PS2 வந்து இருக்காது. ஓகே, த எலக்ட்ரான் இஸ் சர்க்குலேட்டட் வித்தின் ஃபோட்டோ சிஸ்டம் அண்ட் ATP சிந்தசிஸ் அக்கர்ஸ் டியூ டு சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவதுப்பா இந்த லேமெல்லா ஆஃப் த கிரானாவில் ஹேவ் PS1 and the PS2. The stroma lamella membrane lack PS2 and NADP reductase. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ lamella of the gran யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரானாவில் வந்து என்ன இருக்கும், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரானாவில் PS1 இருக்கும், PS2 இருக்கும். அப்போ நான் சைக்ளிக் மோட் ஆஃப் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நமக்கு நடந்தது. பட் ஸ்ட்ரோமா லேமெல்லேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் PS2, அதாவது PS2 வந்து ஆப்சன்ஸாக இருக்குது அண்ட் ஆல்சோ NADPH reductase அப்படிங்கிற என்சைமும் இல்லை, NADP reductase அப்படிங்கிற என்சைமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே சன்லைட் வந்து எபோவ், அதாவது 680 நானோமீட்டருக்கு மேலே சன்லைட் வந்து விழுகும்போது என்ன ஆகும், இங்கே உள்ள ரியாக்ஷன் சென்டரில் இருந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆகும். எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகும், அதுக்கப்புறம் டவுன் ஹில் ஆகாது. ஏன் ஆகலை? பிகாஸ் NADPH reductase என்சைம் இல்லை. ஓகே, அப்போ இங்கே எக்ஸ்பெல் ஆன இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த குளோரோஃபில் இந்த ரியாக்ஷன் சென்டருக்கே வரும். அப்படி வரும்போது நமக்கு ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ATPயாக நமக்கு மாற்றும். ஓகே, அப்போ த எலக்ட்ரான் டஸ் நாட் பாஸ் ஆன் டு த NADP பட் இட் இஸ் சைக்ளிக் பேக் டு PS1 த்ரோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது வந்து PS1க்கே வந்து, அதாவது இங்கேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அப்படியே சைக்கிள் மாதிரி இங்கே வந்துருச்சு. ஏன்னா இங்கே NADPH reductase என்சைமும் இல்லை. ஆமாம், லேமெல்லேயில் பார்த்தீங்கன்னா PS2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸும் கிடையாது. ஓகே, ஹியர் ஒன்லி ATP இஸ் சிந்தசைஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ATP மட்டும்தான் சிந்தசிஸ் ஆச்சு, NADPH நமக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் ஆல்சோ occurs when only light of wavelength beyond 680 நானோமீட்டர், அதாவது விசிபிள் வேவ்லென்த் ஆஃப் லைட் 680 நானோமீட்டருக்கு மேலே படும்போது தான் நமக்கு சைக்ளிக் மோட் ஆஃப் பாஸ்போரிலேஷன்ஸ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க.